நேத்து சும்மா இன்ஸ்டாமார்ட்ல கிராசரிஸ் வாங்கலான்ட்டு ஓபன் பண்ணா லேண்டிங் பேஜ்ல அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வருது. என்னன்னு பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ். அட பாவீங்களா, டேய் பத்ரி, எனக்கு சிலிண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டக்ஷன் தான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல நான் சும்மா இந்த கிராசரிஸ் வாங்கலான்னு பார்த்தாவே அதுவே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். கேட்பாரட்டு கிடந்ததுங்க இண்டக்ஷன் ஸ்டவ். போன ஆயுத பூஜைக்கு எனக்கு ஆஃபீஸில் இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யாருக்கோ எடுத்து கொடுத்துட்டேன். போய் கேட்டு வாங்க முடியும். அதான் அந்த மாதிரி ஒரு பேனிக்ல வந்து நாடே இருக்கு. இல்ல தமிழ்நாட்டு மக்களையும் இந்தியா மக்களையும் சொல்லி தப்பு இல்ல. சிலிண்டரை விடுங்க, விறகுக்கு தட்டுப்பாடுன்னு காலைல நியூஸ் வந்தது. ஆமா, விறகுக்கு தட்டுப்பாடு. இன்னைக்கு வந்து பாலாஜி பவன், டி நகர்ல இருக்க பாலாஜி பவன் க்ளோஸ்ன்னு அறிவிச்சுட்டான். நைனார் இருந்துட்டு என்ன சொல்றாரு, நானே வந்து கேஸ் ஏஜென்ட் தான், எங்கேயுமே கேஸ் தட்டுப்பாடெல்லாம் அப்படின்னா எதுவும் இல்ல, பொய் பரப்புறாங்க அப்படின்றாரு. எடப்பாடி இருந்து நேற்று அறிக்கை விடும் போது மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன், தேவையில்லாத ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்ன மயிலுக்கு அங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு எரிபொருள் தட்டுப்பாட்டை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இல்ல இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒன்றிய அரசு கிட்ட எங்களுக்கு வந்து உரிய இதுக்கு நாங்க மாநில சுயாட்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க நேரடியா நாங்க ரஷ்யா கிட்ட பேசிக்கிறோம், நேரடியா ஈரான் கிட்ட பேசிக்கிறோம். எதுக்கு உங்க மூலமா உங்களுக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணவும் தெரியல. இதுக்கு நல்ல மாநில சுயாட்சி கேட்டு இல்ல கரெக்ட் இல்ல. இப்போ நம்ம கொஞ்சம் 4 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு பேரிடர் தான் கோவிட் அப்ப இங்க செங்கல்பட்டுல அனாமத்தா வந்து ஒரு லேப், மருந்து தயாரிக்கிற லேப் இருந்தது. அப்ப குறிப்பா தடுப்பூசி தயாரிக்கிற வேக்சினேஷன் தயாரிக்கிற லேப் இருந்தது. சிஎம் அங்க போய் பார்த்துட்டு இதை எங்களுக்கு லீஸு கொடுங்க, நாங்க எடுத்து நடத்துறோம் அப்படின்னாரு. அதெல்லாம் நாங்க தர மாட்டோம்ட்டு ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து இந்த பாரத் பயோடெக் இருக்குல்ல, பிரைவேட், இது பாரத்ன்றனால ஒன்றிய அரசோடது நினைக்க கூடாது, அது வந்து ஒரு பிரைவேட் இது. அவனா போய் பார்த்தான். அந்த இது ஆரம்பிச்சிருந்தாவே 2000 கோடி வேக்சினேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்க முடியும். அப்பையும் வந்து தேவைக்கு எடுத்துக்கிட்டு மீதி மற்ற மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்க முடியும். அப்பையும் வந்து தடை போட்டுச்சு இதே ஒன்றிய அரசு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க வெளியில டைரக்டா வாங்கிப்போம், அதே மாதிரிதான் வந்து யூஎஸ்ட நாங்க டைரக்டா வாங்கிக்கிறோன்றப்ப அதுலயும் மண்ணள்ளி போட்டது இதே ஒன்றிய அரசு. இத்தனைக்கும் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸே தமிழ்நாடு அரசு போட்டுச்சு. இவங்களோட போராடி இளவு கூட்டுறதே தான். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, மகாராஷ்டிரா மற்ற பெரிய மாநிலங்களும் நாங்க வந்து டைரக்டா வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் மண்ணள்ளி போட்டது இதே ஒன்றிய அரசு. அதே மாதிரி அந்த வேக்சினேஷன் ஒதுக்குறதுலயும் ஒரு பாரபட்சம் காட்டினதுதான் வந்து இவங்க கிட்ட இந்த கேஸ் ஒழுங்கா கிடைக்குமா, அது தமிழ்நாட்டுக்கு ஒழுங்கா கிடைக்குமா, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒழுங்கா கிடைக்குமா, உன்னுடைய டப்பா இன்ஜின் ஓடாத மாநிலங்களில் டெவலப்மெண்ட் இன்ஜின், சிஎம் கூட சொல்லியிருக்காரு டெவலப்மெண்ட் இன்ஜின் அப்படின்னு. அந்த டெவலப்மெண்ட் இன்ஜின் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதை வந்து தர முடியுமா? ஏன்னா சிலிண்டருக்கு ஆளா பேயா பறந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில வந்து தினத்தந்தில முதல் பக்கத்துல விளம்பரம், உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக இவ்வளவு பேருக்கு நாங்க வந்து கேஸ் இணைப்பு கொடுத்துருக்கிறோம்னு ஒரு விளம்பரம். கேஸ் இணைப்பு கொடுத்துருக்கிற சிலிண்டர் எங்கடா மக்கள் கேட்க மாட்டாங்களா? இல்ல இப்ப 60% வந்து கத்தார்ல இருந்து நம்ம நேச்சுரல் கேஸ் வந்து வாங்குறோம். கேஸுங்கிறது இப்போ வந்து ஒரு எரிபொருள் தான், வந்து பெட்ரோலோ டீசலோ. இது வந்து ஒரு நாட்டோட எக்கானமியை வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அதுக்கான தேவையே இதுதான். இந்த கேஸ்ன்றது வந்து வீட்டுக்கே தேவையானது. ஒரு 15 ரூபா விலை ஏத்துனா அந்த சீரியல் நடிகை ஸ்மிருதி இரானி இருக்காங்க, முன்னாள் ஒன்றிய அமைச்சர், அந்த அம்மா ஆனா வந்து கேஸோட பாயோட இவங்கெல்லாம் வந்து ரோட்ல வந்து உட்கார்ந்தாங்க. எங்க வரீங்கன்னு புரியுது. காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கதான் வந்து தமிழ்நாட்டில் அடுத்ததா நாங்க வருவோம் செகண்ட் கூட சொல்றதுக்கு துப்பு இல்லாம எவனோ ஒருத்தன் புதுசா வந்தவங்க 1-2 காங்கிரஸ்காரங்களுக்கு இந்த உணர்வு இருக்குங்க. இப்போ வடசென்னையில நேற்று வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. சிலிண்டருக்கு பாடையை கட்டி ஊர்வலமா கொண்டு போற ஒரு போராட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இதெல்லாம் பாத்துட்டா நம்ம கட்சியில அப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக். இல்ல நான் சும்மா கிண்டலுக்கு சொல்லலைங்க, பேப்பர்ல வந்து நியூஸ் சொல்றேன். நம்ம இன்னைக்கு போய் பேசியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கு நிலவரம், இந்த மாதிரி இருக்கு. இப்படியாப்பட்ட சூழல்ல இன்னைக்கு திருச்சிக்கு வராரு. திருச்சிக்கு வந்துட்டு இந்த எரிபொருள் தொடர்பான சில திட்டங்களை வந்து நான் அறிவிக்கிறேன். விறகடுப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும். விறகு தொட்டியில போயிட்டு கேட்டா அவனும் கட்ட ஸ்டாக் இல்லைன்றான், ஈரமா இருக்குன்றான். இந்த நிலைமையில நீ தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களை வந்து கெக்க பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது. நேத்து வந்து காலையில சுமந்த் ராமன் வந்து தேவையில்லாத ஒரு பேனிக்கை வந்து மாநில அரசு உருவாக்குதுன்னு சொல்றாங்க. சன் டிவி உருவாக்குதுன்னு சொல்லி கவனிச்சிங்களா? சாயந்தரமே சன் டிவில வச்சு செஞ்சுட்டாங்க. அதே சுமந்த் ஸ்ரீராமனை குணாவை அந்த எடிட்டர் வந்து திருப்பி துப்பிருக்காரு. நீ ஒரு சுப்ரமசிஸ்ட், நீ தான்டா ப்ரொபகண்டனிஸ்ட் அப்படின்னா வந்து திட்டிருக்காரு. இல்ல உனக்கு அஜெண்டா இல்லையான்னு சிம்பிளா கேட்டேன். இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு போ. உனக்கு அஜெண்டா இல்லையா, அஜெண்டா இல்லன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு அவர் கேக்குறாரு.
இல்ல இதுக்காக தான் ஆனியன் ரோஸ்ல ஏற்கனவே நம்ம சொன்னோம், மிக குறைந்தபட்சம் 65% இடஒதுக்கீட்டை டிபேட் பேனல்ல கொண்டு வாங்க. அவன் பிஜேபியா இருந்தாலும் அதுலயும் ஏன் இவங்களே கூட்டு வரீங்க, அதுலயும் ஒரு சூத்திரம் இருப்பான் இல்லையா, அதுலயும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இருப்பாங்க. எப்படி இருக்கு டிபேட் பேனல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1967க்கு முன்னாடி நம்ம சென்னை தலைமைச் செயலகம் எப்படி இருந்ததோ அது போலதான் இன்னைக்கு டிவி டிபேட் சேனல்ஸ் இருக்கு அப்படிங்கறதா வருத்தத்துக்குரிய ஒரு அதை மாற்றக்கூடிய முடிவாக, அதை மாற்றக்கூடியதா வந்து இவங்க வந்து இது பண்ணலாம். பிஜேபிலையும் இருப்பாங்கல்ல, பிஜேபிலையும் ஓபிசி இருப்பாங்க, தலித் இருப்பாங்க, அதே மாதிரி ஏடிஎம்கேலையும் இருக்கு. ஏன் எப்ப பாரு இவங்களே தான் வந்து செட் ப்ராப்பர்ட்டியா வந்து உட்காரணும், மத்தவனா அவர் ஸ்டுடியோக்கு வர மாட்டாரு. அவர் பெரிய இது அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பின்னாடி பூஜை ரூம்ல தெரியற மாதிரி தான் கேமரா வைக்க சொல்லுவாரு அவர் சுமன் ஸ்ரீராமன். ஏன் சுமன் ஸ்ரீராமனுக்கு மட்டும் இவ்வளவு சொகுசு கொடுக்குறாங்க? சூர்யா வெற்றி கொண்டான்னு கூப்பிட்டா வரமாட்டாரா? அவர் எல்லா ஸ்டுடியோக்கும் நேரா இல்ல வர முக்காவாசி நாள் வந்துடுறாரு. ஆமா, என்னைக்கு அவர் வீட்டுல இருந்து பேட்டி கொடுத்துருக்காரு? இது ஒரு குறைஞ்சபட்ச மதிப்பு இல்லையா? ஒரு ஊடகம் உன்னை ஒரு ஆள் மதிச்சு கூப்பிடுது அப்படின்றப்போ நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கு கேமராவை கொண்டு வாங்க, நான் வந்து வீட்டுல உட்காந்துட்டு தான் பேசுவேங்கிறது என்ன மாதிரியான ஒரு கட்சி சார்ந்து பேச? இது வந்து ஊடகங்களை தான் நாம வந்து இதுல வந்து குறை சொல்ல வேண்டியிருக்கிறது. இல்ல இப்ப கட்சி சார்ந்து பேசக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவங்களுக்குன்னா வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து காசு கொடுக்கறது இல்ல. இது போன்ற கருத்து விற்பனர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வெறும் 150 ரூபா டிரைவர் பேட்டா வாங்கிட்டு தான் வந்து பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன, உனக்கு மட்டும் தங்கத்தால் ஆனதா? நீ வந்து வீட்டுல சோஃபால உட்காந்து தான் பேசுவியா? ஏன் ஸ்டுடியோல வந்து சேர்ல உட்காந்து பேச மாட்டியா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சார பீரங்கிக்கு துப்பாக்கி படத்துல பிரியா விடை கொடுத்த சீன் ரீக்ரியேட்டா இருக்கு. ரொம்ப உருக்கமா இருந்தது அவருடைய கருத்து. தமிழர்கள் மிகவும் அன்பானவர்கள், தமிழ்நாட்டில் இருந்ததான் என் வாழ்வின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்படி எதுவும் நடந்த மாதிரியா தெரியல. அங்க அந்த அம்மா தீதி என்ன சொல்லி இருக்குன்னா, உனக்கு எதிராக டெய்லி ஸ்டாலின் பேசிட்டு இருப்பாரு, இந்த பார் நான் பேசலாம் மாட்டேன். இல்லைங்க, எல்லாரும் வந்து ஆர்.என். ரவியை திட்டிக்கிட்டு தானே இருந்தாரு, அவரை போய் ஏன் வாழ்த்தி வழி அனுப்புறாரு கேக்குறாப்ல. அது ஒரு வெறுப்பேத்துற வேலை அது. அதாவது இவருக்கு வந்து ஜோசியத்துல வந்து இதுவே கிடையாது, ஜோசிய கட்டம் பாத்துட்டேன், ஸ்டாலின் எடுத்து பாத்துட்டேன், அவருக்கு முதல்வர் ஆகக்கூடிய யோகம் எப்பவுமே கிடையாதுன்னு எச்ராஜா ஒவ்வொரு மேடையா பேசிட்டு இருந்தாரு. இப்போ முதலமைச்சரா போய் எச்ராஜாவை பார்த்து உடம்புலாம் நல்லா இருக்குங்களா, உடம்ப பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுங்கிறது பெருந்தன்மையை தாண்டி ஒரு வெறுப்பேற்ற விஷயம் கூட. சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? ஆர்.என். ரவிக்கு எப்படி இருக்கும்னு வச்சுங்களேன், இவரு நேரா வந்து ஒரு சால்வியை போத்தி ரவி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு சிரிச்ச முகத்தோட. இல்லைங்க, நான் ஒண்ணு பாக்குறேன், இவர் வந்து இஷ்யூ பேஸ்ல தான் வந்து பாக்குற சிஎம் வந்து எல்லா விஷயத்தையும் அணுகுறாரு. இது ஒரு நாட்டோட பிரச்சனை ஆபரேஷன் சிந்தூர்னு வரப்போ ஆளா தமிழ்நாடு மட்டும்தான் வந்து இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவா ஒரு பேரணி போனது. பாஜகன்றது வேற, பாஜக அரசுன்றது வேற, இந்தியாங்கிறது வேற. அந்த வித்தியாசம் நமக்கு தெரியுது. வேற பாரத்னு தான் ஒத்துக்க மாட்டோமே தவிர்த்து இந்தியான்னு ஒத்துக்கிறோம். இந்தியான்றத ஒத்துக்கிறோம், இந்தியாவை வந்து ஒன்றியம்னு ஒத்துக்கிறோம், இந்தியாவை ஒரு துணை கொண்டோம்னு ஒத்துக்கிறோம், இந்தியா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாட்டின் பங்கு தான் அதிகம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்கள் இல்லை என்றால் இந்தியாவின் பொருளாதார எங்க இருக்கும்? மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இல்லை என்றால் இந்தியாவின் ஜிடிபியே பாதிக்கும். ஆனா நீ இங்க வர கம்பெனிஸை வந்து மண்ணள்ளி போடுற, குஜராத்துக்கு கொண்டு போற, அதுவும் தமிழர்களோட கம்பெனிஸை கொண்டு போய் இங்க இருக்கிற தமிழருக்கு இங்க வேலை கொடுக்காம மிரட்டி கொண்டு போற, இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த என்டிஏ கூட்டணி மாநில பற்று இருக்கலாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீ பிரைம் மினிஸ்டர், நீ குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்த ஆளு, இன்னைக்கு வந்து வந்திருக்க உள்துறை அமைச்சர் குஜராத்துக்காரரு, உங்களுக்கு வந்து மாநில உணர்வு இருக்கணும். மாநில உணர்வு இருக்கணும், மொழி உணர்வு இருக்கணும். குஜராத்தி மொழியை பத்தி நீ வந்து நல்லா பேசணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனா நீ ஹிந்தி தான் பேசுற, ஹிந்தி தான் ஒஸ்டின்னு சொல்ற, ஓட்டுக்காக அப்பப்ப வந்து தமிழை வந்து கூல் பண்ணிட்டு இருக்கிற, என்னென்னவோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. உன்னுடைய தாய்மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து நீ வந்து நேசி, அந்த மொழியை பத்தி சொல்லு, எங்களுக்கு சொல்லிக் கொடு, குஜராத்தி மொழியில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிக் கொடு. ஆனா இன்னொரு வேலை செய்யறாப்ல, கவனிச்சிங்களா? கிரிக்கெட் போட்டி ஃபைனல் இருந்தா கூட குஜராத்ல தான் நடக்கணும். இல்ல மோடி இங்க வந்து குஜராத்திலே பேசினா கூட யாரும் வெறுப்பு உண்மையில போறது இல்ல. நீ ஹிந்தியில பேசினா எரிச்சலா இருக்கு, நீ இங்கிலீஷ்ல பேச. நான் இவங்க டிரான்ஸ்லேட் பண்றவங்க ஆபாசமா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஆமா, அதுலயும் அந்த ஸ்ரீகாந்த் கணேஷ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்த்து அமித்ஷா ஹிந்தியில திட்டாரு. பாத்துருப்பீங்களா பாண்டிச்சேரியில? கேஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எடப்பாடி இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு, டிடிவி இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. கிளியரா தானே சொல்றாங்க, மத்திய மாநில அரசுகள்
ஏதாவது இல்ல பண்ணுங்க. டிடிவி கிளியரா இருக்குது. டிடிவியோட அறிக்கை அக்செப்டபிள், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும்ன்றதுல நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்புமணி வந்து என்ன அறிக்கை விட்டுருக்காரு? இல்ல எடப்பாடியை விட மோசமா இருக்காரு அன்புமணி. அன்புமணி வந்து ஒரு இதோட மோசம் என்ன தெரியுமா, திமுகவுக்கு வேற வேலைன்றதே இல்லையா, குடும்பத்தை பிரிக்கிறது தான் நாங்க அரசியல் கட்சி நடத்துறோமா. அவன் என்னன்னா வந்து பொண்டாட்டியை பிரிச்சு விட்டுச்சுன்னு திமுக சொல்றான், இவன் இருந்துட்டு வந்து எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுச்சுன்றான். என்ன எங்களை பார்த்து எப்படி இது கேட்குமா கேட்காது திமுக? கண்டிப்பா உங்க அப்பாரு உங்க சித்தியோட ஒரு போட்டோ போட்டாரு, அது பொறுக்காம நீ போன. 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கல்யாணம் ஆயிருக்குன்றாங்க. எங்களை பார்த்தா திமுக பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? கேக்குறோம். வேற வேலை வெட்டி கிடையாது. திமுக அவன் கல்யாணம் பண்ணிப்பான், அவன் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிறத பாப்பானா? இல்ல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒரு ஏதாவது வரப்போகுதுங்க வாயில. அவன் என்னன்னா வந்து சங்கீதாவை இயக்குகிறது திமுகன்னு ஆதவர்ஜனா பேசலாம். எனக்கு ஒண்ணு புரியல லக்கி. ஒரு கட்சியோட தலைவர், அந்த தலைவரோட 27 வருஷமோ 24 வருஷமோ இருந்த ஒரு லேடி, அந்த லேடியை இப்படி வந்து குறை சொல்றானே ஆதவர்ஜனா. அவன் பொண்டாட்டியா ஏன்டா இப்படி திட்டுறன்னு சொல்லிட்டு அவன் செவுல் மேலே வைக்கணுமா வைக்க கூடாது? என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா என் கூட வாழ்ந்துருக்கு, அதை நீ கேவலப்படுத்துற அசிங்கப்படுத்துறன்னு துப்பி இருக்கணுமா மாட்டேன். அவன் கட்சி தலைவனுக்கும் அறிவு, அவன் தான் ஒருத்தே இல்லைங்கிறானே, அவன் ஒருத்தர் இல்லைங்கிறான். அவன் ஒருத்தர் இல்லைன்னு இவங்க எல்லாம் வந்து அந்த அம்மாவை அபியூஸ் பண்றது, ஆபாசமாக பேசுறது இல்ல. நம்ம வேற அது ரொம்ப பர்சனலான விஷயங்கள். அதை பத்தி எல்லாம் வந்து நாகரிகம் கருதி நம்ம பல விஷயங்களை நம்ம பேசாம இருக்கிறோம். அதெல்லாம் பொதுவெளிக்கு வருது, அதுவும் சம்பந்தப்பட்டவர்களாக வருதுன்றப்போ அது திமுகவுடைய ரோல் என்ன இருக்கு? இல்ல அந்த அம்மாவுக்கு உன்னைய பிடிக்கல, அந்த அம்மா சொன்ன மாதிரிதான் நீயும் நடந்துக்கிற, அந்த நடிகையோட நீயும் திருமணத்துக்கு வர, அதுதான் பிடிக்கலங்குது. அது உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. நாங்களாடா உன்னைய வந்து ஒரே கார்ல உட்கார வச்சு கூட்டு போனது. அப்புறம் ஜூனியருடன் பேட்டியில ஏதோ சொல்லிருக்காங்க, நீ வந்து கவர்னர். ஆமா, நான் வந்து திமுகவுக்காக உழைத்தேன், திமுகவுக்காக நீ உழைச்சேன்னு திமுக யாராவது சொன்னாங்களா? காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணிருப்பேன். அந்த பிரசாந்த் கிஷோர் வரான்ல, அந்த பிரசாந்த் கிஷோர் நீ வேலை பார்த்த? இல்ல வேலை கூட பாக்கல. ஏர்போர்ட்ல இருந்து அறிவாலயத்துக்கு கூட்டு போற டிரைவர் நீ. ஓகே, உங்ககிட்ட சொகுசுக்கார் இருந்தது, நீ அந்த வேலை பார்த்த. உன்னோட அறிவு புலமையை பத்தி தான் எங்களுக்கு தெரியும், திமுகக்கு தெரியுமே. உங்ககிட்ட வேலை கொடுத்துருக்குமா? அதுக்காக வந்து என்னை வந்து பதவியேற்பு விழாக்கு அழைத்தார்கள். நான் போனேன். என்ன வந்து நீ என்ன குடும்பமா, இங்க குடும்பம் உட்காரணும் சொன்னாங்க. முதல் ரோல குடும்பம் தாங்க உட்காரும். பதவி ஏத்துக்கிட்டா கூட என் குடும்பம் தாங்க முதல் ரோல உட்காந்து பாக்கும். குடும்பம் இருக்கிறோம், குடும்பம் தான் முன்னாடி உட்கார வைக்கும். சரி, 2வது ரோல போய் உட்காரு, என்ன ஆயிட போகுது? அமைச்சர்களே, முன்னாள் அமைச்சர்களே, மாவட்ட செயலாளர்களா 10வது ரோ 15வது ரோல உட்காந்து அன்னைக்கு வந்து விழாவை பார்த்தாங்க. உனக்கு என்ன உன்ன திருப்பி போயிட்டுன்னா மேடையில வந்து கவர்னருக்கு பக்கத்துல உட்கார வைக்கணுமா, இல்ல நீ இதான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி கேட்க முடியுமா? இப்போ உங்க மேல திமுகவுக்கு வருத்தம் இருக்கு, நீங்க வெளியில போயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திமுக டெய்லி கரிச்சு கொட்டுவீங்களா? கரிச்சு கொட்ட மாட்டேன். சரி, என்ன இருந்தாலும் இருந்த கட்சி நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அவன் அப்படி கிடையாது. அவன் வந்து இங்க வம்புழுக்கிறான், திமுக வம்புழுக்கிறான், விசிகா வம்புழுக்கிறான். விசிகா வெடல பையன் மாதிரி இருக்கிறான். நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணல, ஒருத்தலை காதல் அப்படின்னா அந்த பொண்ணு இங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு கல்யாண்குமார் மாதிரி பாட்டு போக வேண்டியதானே? அதுதான். இப்போ அதை விட்டு போட்டு அது என்ன பண்ணுது, அது யாரை கல்யாணம் பண்ணிக்குது, அது எப்படி வாழுது, இதெல்லாம் பார்த்து டெய்லி கமெண்ட்ரி பண்ணிட்டு வைத்தறிச்சல் பண்ணிட்டு இருந்தா ஒரு மனுஷன் இல்ல. சிங்கிள் டிஜிட்ல தான் உங்களுக்கு தர போறாங்க. அதுக்கு வந்து நீங்க ஆமா, அவங்க ரொம்ப அருவருப்பா பேசுறாங்க. ஏன்டா அது திரும்ப ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு, நீ இங்க இருக்கும்போது எத்தனை சீட்டு வாங்குறாங்களோ அத்தனை சீட்டு ஜெயிக்க போறாங்க. நீ 234 சீட்ல நின்னாலும் 234 சீட்ல உங்களுக்கு டெபாசிட் தான் போகும். மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.